எல்லாருக்கும் வணக்கங்க. சிநேகிதி புருஷல இருக்கோம். விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் இல்லாம இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பருப்பு வந்து காய வைக்க முடியறது இல்லைங்க. அவங்ககிட்ட விழுந்த தேங்காய் இருந்துச்சுன்னா, நாங்க வந்து விழுந்த தேங்காய வாங்கிட்டு இருக்கோங்க. எங்ககிட்ட ட்ரை இருக்கறனால, நாங்க வந்து இந்த மோடமா இருந்தாலும், மழை தூறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை இருக்கறனால நாங்க வந்து தேங்காய் பருப்பு காய வச்சுக்கிறோங்க. நீங்க காய வச்சீங்கன்னா, பூசணம் புடிச்சிரும். அதனால நெறைய பேர் உடைச்சு போடுறதில்ல. அ அதனால வரத்து வந்து குறைவா இருக்குங்க. உங்ககிட்ட தேங்காய் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அது வந்து உடைச்சு போடாம வச்சிருந்தீங்கன்னா, விழுந்த தேங்காய் இருந்துச்சுன்னா, அத வந்து நாங்க வாங்கிக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விழுந்த தேங்காய் ரூ. 22 வாங்குறோங்க. ஏன் ரூ. 22 வாங்குறோம்னா, விழுந்த தேங்காய் தண்ணி இருக்காது, வெயிட் கம்மியா இருக்குங்க. கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க எடைக்கு போட்டீங்கன்னா, உங்க எடை வந்து கம்மியா இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பீஸ் கணக்குல வாங்கும்போது, ஒரு பீஸ் ரூ. 22 எடுக்கும்போது, ஒரு 300 கிராம் காய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காஞ்ச தேங்காய். அது வந்து 3 1/4 காய் கிட்டத்தட்ட ரூ. 70 வருங்க. அப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இடத்துக்கே வந்து தேங்காயா எடுத்துக்கிறோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலையா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அப்படி தேங்காயும் தேங்காய் பருப்பு குடுக்குற விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கிட்ட இருக்கிற புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மார்க்கெட் ரேட்ட விட குறைச்சு குடுக்கலான்ட்டு இருக்கோங்க. இப்ப நீங்க கடையில வாங்குறவங்க உங்களுக்கே தெரியும். கடல புண்ணாக்கு வந்து ஒரு ரூ. 50 விக்கலாம், ரூ. 55 விக்கலாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, கடல புண்ணாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 45 குடுக்குறோம். அப்படி தேங்காய் குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா விவசாயிங்க, தேங்காய் குடுக்குற விவசாயிகளுக்கு, விழுந்த தேங்காய் குடுக்குற விவசாயிகளுக்கு நாங்க வந்து இந்த கடல புண்ணாக்க ரூ. 40 குடுக்குறோங்க. மார்க்கெட் ரேட்ட விட எப்பவுமே ஒரு ரூ. 5 கம்மியா குடுக்குறோம். நீங்க வருஷம் ஃபுல்லா தேங்காய் குடுத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டியோ, 5 வாட்டியோ தேங்காய் குடுத்தீங்கன்னா, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நாங்க குடுக்குற ரேட்லேருந்து ஒரு ரூ. 5 கம்மியா குடுக்குறோங்க. ஏன்னா, இது வந்து என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க எங்களுக்கு ஒரு நியாயமான விலையில குடுத்தீங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு சந்தை விலைக்கு கொஞ்சம் நியாயமாவே குடுக்குறோங்க. இப்படி தான் நாங்க சிநேகிதி புருஷல பண்ணலான்ட்டு இருக்கோம். நாங்க எங்க வந்து தேங்காய் எடுத்துட்டு இருக்கோம்னா, சிறுமுகை, மேட்டுப்பாளையம், அன்னூரு, காரமடை, புளியம்பட்டி, சத்தியமங்கலம் இந்த பகுதியில வந்து நாங்க தேங்காய் எடுத்துக்கிறோங்க. நீங்களும் வந்து புண்ணாக்கு எடுத்துக்கலாம். மார்க்கெட் ரேட்ட விட உங்களுக்கு ஒரு ரூ. 5 புண்ணாக்கு கம்மியா கிடைக்குங்க. நீங்க தேங்காய் குடுத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு புண்ணாக்கு கம்மியா குடுப்போங்க. இதுதான் இன்னைக்கு தகவலுங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பகுதியில இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க செக்கெண்ணெய் தொழில் பண்ணலாம். நீங்களும் உங்க பகுதியில இப்படி பண்ணி பாருங்க. ஏன்னா, நாம விவசாயிகளுக்கு ஒரு ரூ. 5 கம்மியா குடுத்தோம்னா, விவசாயி நமக்கு ஒரு ரூ. 5 கம்மியா குடுப்பாங்க. ஒரு ரூ. 2 கம்மியா குடுப்பாங்க. இத வந்து நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம்னா, ஒரு பண்டம் மாற்று முறையில கொஞ்சம் குறைவா, கொஞ்சம் நியாயமா பண்ணிக்கலாங்க. அப்படிங்கிற விஷயம் தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளருக்கும் நல்ல தரமான எண்ணெய் போய் சேரும். நியாயமான விலையிலயும் நாங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் நாங்க ரூ. 380 விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. எதனாலன்னா, ரூ. 22 தேங்காய் வாங்குனா, கொப்பரம் வந்து ரூ. 220 ஆகுதுங்க. ரூ. 220 ஆகறனால, நாங்க வந்து இந்த ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நன்றி.